மதுரை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது தொடரப்பட்டுள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் விசாரிக்கக்கூடாது என்றும் அந்த வழக்கை அவர் திரும்பப் பெற வேண்டும் என்றும் சக வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து வழக்கறிஞர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இப்போ முதல்ல வாஞ்சிநாதன் என்பவர் எல்லோருக்குமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர் வழக்கறிஞர். அவர் எதையுமே ஊடக வாயிலாக காணொலி வழியாக பேசக்கூடியவர். 14/6/2025 நம்ம உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு அவர் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தில் ஆதாரப்பூர்வமாக ஒரு 15 வழக்குகளை காட் பண்ணி இந்த மாதிரி வழக்குகளில் அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருடைய இது ஒரு சார்பு நிலை தெரிகிறதுன்னு பேசியிருக்காரு. இப்போ நான் என்ன சொல்லணும்னா, இப்போ கண்டெம்ட் என்பது அதை பற்றி விவாதம் உண்டு. கண்டெம்ட் இருக்கணுமா, அந்த கண்டெம்ட் எடுக்கணுங்கிற ஒரு கூட பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா இங்கிலாந்து எந்த தேசம் இதை உருவாக்குச்சோ கண்டெம்ட் இதை தூக்கிட்டாங்க அவங்க இங்கிலாந்தில். ஸோ கண்டெம்ட் என்பதே ஒரு ஹேட் மாதிரி வந்துருச்சு. ஃபேர் கிரிட்டிசிசம் என்று சொல்கிற போது நீதிபதிகளும் அதுக்கெல்லாம் விளக்கு கிடையாது. இன்றைக்கி பல நீதிமன்ற தீர்ப்புகளை விளக்குறாங்க. இப்போ எத்தனையோ நம்ம சந்திரசூட்டை பற்றி சொன்னாங்க. சந்திரசூட் நீதிபதியை பற்றி தவே பேசுகிறாரு. இவருடைய இதில் தான் கான்ஸ்டியூஷனே ஃபெயில் ஆகிடுச்சுன்னு சொல்கிறார் போகிறாமே. அது என்ன ஃபேர் கிரிட்டிசிசம் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த பப்ளிக். அது போலத்தான் வாஞ்சிநாதன் சொல்லியிருக்காரு. அதை அவர்கள் திரு சுவாமிநாதன் ஜட்ஜ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர் நோட்டீஸ் கொடுத்து கேட்பதற்கு மேலாக சட்டமுறைப்படி விஆர் கிருஷ்ணன் எப்படி பண்ணாரோ சட்டம் எப்படி இருக்கோ அப்படி தான் கேட்கணும். அதை அவர் சட்டப்படி அவர் எதிர்கொள்வார் என்பது தான் என்னுடைய கருத்து. நான் அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. டே இன் அண்ட் டே அவுட் ஜனங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நீதிமன்றத்தின் மேல் நம்பிக்கை போகுது. என்றைக்கு நீதிமன்றத்தின் மேல் நம்பிக்கை போடுறதோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்டில் தான் நம்மளை ஒன்றும் காப்பாற்றாது. இது நேர்மையாக நடந்து கொள்கிறான்றது தான் பையன் சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்க மாட்டான். சீரியஸாக எடுத்துக்க மாட்டான். சிவசங்கர் லா மினிஸ்டரே மேலே ஆக்ஷன் கண்டெம்ட் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கணும். படித்தோன்னா டே இன் அண்ட் டே அவுட் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஜனங்க. பெரியார் சொன்னார், நான் பிராமணனை எதிர்க்கவில்லை, பிராமணத்தை தான் எதிர்க்கிறேன். அது மாதிரி அவங்களுடைய கண்ணோட்டத்தில் அப்படி இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டு, அப்புறம் மனித உரிமைகள் எல்லாத்துக்கும் நம்முடைய பேச்சுரிமை ஆர்டிகல் 19(1)A ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த பேச்சுரிமைக்கும் இது முரணானது. ஒரு நீதிபதியை அவருடைய தீர்ப்புகளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அது தப்பா தவறா அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை சாதாரண குடிமகனிலிருந்து வழக்கறிஞர்கள் உட்பட எல்லாருக்கும் இருக்குது. மலை பிரச்சனையில் கூட ஒரு வெளியில் வராத ஒரு செய்தியை கொண்டு வந்தது வாஞ்சிநாதன் தான். ஏன்னா ஏற்கனவே பிரிட்டிஷ் ஆட்சியின் போதே முடிவு செஞ்ச ஒரு வழக்கை அது வெளி உலகத்துக்கே வராமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் அதை முழுவதுமாக வெளிக்கொண்டு அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையவே உண்மை நிலவரத்தை வெளிக்கொண்டு வந்ததில் வாஞ்சிநாதனுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு உண்டு. அதன் அடிப்படையில் தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனை கூட போராட்டமே வேறு ஒரு வடிவத்தை நோக்கி அது போயிருக்கு. ஆக இப்படி தொடர்ச்சியாக இது மட்டும் இல்லாமல் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், சிதம்பரம் கோயில் பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் அவர் நேரடியாக தலையிட்டு அந்த போராட்டத்தையோட அதோட சட்டப்பூர்வமான ஒரு விஷயத்தையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தான் வாஞ்சிநாதன். அது வேறு ஒரு வழக்கு. அதில் இவர் இப்போ வழக்கறிஞர் கூட கிடையாது. அவர் வேறு ஒரு வழக்கறிஞர்கிட்ட அவர் போட்டார். அந்த வழக்கு எடுத்து ஒரு கண்டெம்ட் ஒன்று எடுத்துருக்குறாங்க. அது நீதிமன்ற விசாரணையில் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி அதிகமாக பேச முடியாது. இருந்தாலும் வாஞ்சிநாதனுடைய அந்த தொடர்ச்சியான நடவடிக்கையை இதன் மூலமாக முடக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை கூட இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எங்களை மாதிரி ஆட்களுக்கு இது நல்லா தெரியும். அதனால் நாங்கள் தொடர்ச்சியாக வாஞ்சிநாதனுக்கு ஆதரவாக இதில் எந்த அளவுக்கு எங்களால் பண்ண முடியுமோ அதை நாங்கள் சட்டப்படி நாங்கள் எதிர்கொள்கிறதுக்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். இது சம்பந்தமில்லாத ஒரு வழக்கில் திடீரென்று வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை கூப்பிட்டு இப்படி கேட்டிருப்பது என்பது ஒரு நீதித்துறையிலே ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. இது மாதிரியான ஒரு மரபுகள் இதற்கு முன்பாக இருந்ததில்லை. அப்படியே இருந்தால் கூட ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி தன் அப்படி ஸ்லாண்டர் தன் மேலே பண்ணப்படுது அப்படின்ற அவர் கருதும்போது அதற்கு முறையாக ஒரு கண்டெம்ட்டுக்கான ப்ரொசீடிங்கை எடுத்து அதில் இந்தந்த விஷயங்களுக்கு நீங்கள் விளக்கம் அளிக்கணும் என்று எழுத்துப்பூர்வமாக ஒரு உத்தரவு பிறப்பித்து அதன் அடிப்படையில் தான் இது எடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாத போது இது ஒரு அவுட் ஆஃப்
ஆஃப் டர்ன் முறையில் இந்த விசாரணையானது நேற்று நடந்துள்ளது. அதனால் இந்த விஷயத்தில் தமிழக வழக்குரைஞர்கள் எல்லோரும் நாங்கள் ஒரே வகையில் இப்போ குரல் கொடுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். இதுபோன்று வழக்குரைஞர்கள் மேலே நடவடிக்கை எடுப்பதை நீதிமன்ற நீதிபதிகள் தவிர்க்க வேண்டும். அதனால் இந்த உத்தரவு என்பது திரும்ப பெறப்பட வேண்டும். ஏற்கனவே வாஞ்சிநாதன் அவர்கள் அளித்துள்ள புகார் மீது உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவரை சம்மந்தமில்லாத ஒரு வழக்கில் கூப்பிட்டு விசாரிக்கணும், அவர் மேலே கண்டெம்ட் எடுக்கணுன்றது அவரை முடக்கிற விதமாக இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் அச்சம் கொள்கிறோம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு மனு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த மனுவோட உண்மைத்தன்மையை பற்றி தாராளமாக விசாரிக்கலாம். ஆனால் இதை விட ஒரு பெரிய பெஞ்சோ அல்லது வேறு நீதிபதிகள் அடங்கிய அமர்வோ தான் இதை விசாரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். குறிப்பாக ஜஸ்டிஸ் வர்மா வழக்கில் அந்த ஹைகோர்ட் நீதிபதி மேலே அதை விட பெரிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தான் விசாரிக்கிறாங்க. ஏற்கனவே அதை இனிஷியேட் பண்ண நீதிபதிகள் கூட அதிலேருந்து விலகிட்டு வேறொரு நீதிபதிகள் அதிலேருந்து விசாரிச்சிருக்கிறாங்க. அதனால் தன் வழக்கை தானே விசாரிக்கிற நடைமுறை நம்ம சட்டத்தில் கிடையாது. அதனால் வேறொரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.